விதைக்காக சில காய்களை செடியில் அப்படியே விட்டுருந்தேங்க. அந்த காய்கள் பார்த்திங்கன்னா நல்லா முத்தி வெயிலுக்கு காஞ்சு இருக்குதுங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம காய்களை அறுவடை செய்யும்போது பார்த்திங்கன்னா விதைகள் தரமானதாகவும் அந்த விதைகளை ஊனும்போது செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளருங்க. ஸோ யாராக இருந்தாலும் விதைக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி செடியிலே காஞ்சதுக்கப்புறம் எடுங்க. தொப்பி கத்திரிக்காயில் ஒரு 2 பழம் இப்போ தாங்க விட்டுருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டே அறுவடை நிறைய பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காயோட சைஸ் ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. அதே போல் பழமும் ரொம்ப குட்டியாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட இருக்கிற நாட்டு காய்கறிகளோட விதைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் தரேங்க. அதில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணும்போது நான் ஒரே ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் தந்துட்டுருக்குங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டலாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே போட்டிருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆர்டர் போட்டுக்கோங்க. போஸ்ட்லேயும் போட்டு விடுறோம், கொரியர்லேயும் போட்டு விடுறேங்க. உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு விட்டுறேங்க. அதே போல் என்கிட்ட இல்லாத விதைகள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற விதைகள் நான் உங்களுக்கு தந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற விதைகள் நான் வாங்கிக்கிறேங்க. மரபு ரக விதைகள் மட்டும்தான் சொல்லுறேன். ஸோ ஷேரிங்கும் கண்டிப்பாக உண்டுங்க. நான் இதுக்கு வரைக்கும் 2 பேர்த்து கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நாட்டு ரகங்கள் இருந்தால் மட்டும் என்னக்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேங்க. அதே போல் நம்மக்கிட்ட மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் 2மே அவைலபிள் இருக்குங்க. ஆட்டுப்புழுக்கை கிலோ கணக்கில் கொடுத்துட்ருக்குங்க. எது வேணும்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.